இருப்பா எதுக்கு பயப்படுறேன் ஆனா சுத்தமாடா சாப்பிடுவை சிங்க. ஒரு மனிதன் எப்படி இருந்தாலும் அவனை அழகாக காமிக்கக்கூடிய உறவுகள் செய்யக்கூடிய பணிதான் முடிதிருத்தும் நிலையம். கைதட்டலாம். நாமெல்லாம் இன்னைக்கு அழகாக இருக்கிறோம் என்றால் அது காரணமே இவங்கள்தான். எனக்கு நிறைய உறவுகள், என்னுடைய தம்பி அண்ணன் வேலூர் சலூன் கடை ஒட்டச்சத்திரம் உறவுகள் சார்பாக 501 கண்டுபிடிச்சிருக்கீங்க. வாங்க. உங்களுடைய சேவை மிகப்பெரிய ஒரு சேவை. நீங்க பெரிய கலைஞர்கள் இல்லையா, சிற்ப கலைஞர்கள், அந்த கலைஞர்கள், நாடக கலைஞர்கள் சொல்லும் போது நீங்க முடிதிருத்தும் கலைஞர்கள் ஐயா. அவர்களும் உடம்பு. நான் நிறைய நண்பர்கள் இருக்கேன். ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா பாடுகின்ற பொழுது மேடைக்கு ஒரு புத்துணர்ச்சி வருது. அவரை போன்று நம்ம சாதிக்க முடியாது. இந்த கிளம்பிட்டார்ல தம்பி முடிதிருத்த நிலையத்துல போய் முகடைக்கு நல்லா வெட்டு பாரு. ஒரு பக்கம் தீய வச்சு ஒரு பக்கம் வலிச்சுட்டு வந்திருக்கேன். பெத்த ராய்க்கு பிள்ளை தெரியலையே. முடிதிருத்த நிலையத்துக்கு போனீங்கன்னா இந்த முகத்துக்கு எப்படி வெட்டுனா அழகா இருக்கும் என்று சொல்பவன் அறிவார். அவர்களை போட்டு தொந்தரவு பண்றது. அண்ணே இந்த பக்கம் மம்படியில வச்சிருங்க, தீய வச்சிருங்க, பின்னாடி மண்ணெண்ணெய் வச்சிருங்க, என்னைய கொண்டு சுடுகாட்டில் எரிச்சிருங்க. அது கடையா வேணுமா? அவரை தொந்தரவு செய்யக்கூடாது. ஆனா ஏன் மண்டையை பாருங்க. இதுதான் எந்த ஒரு முடிதிருத்த நிலையை வைத்திருப்பவர்களும் என் உறவுகளை அழகா வெட்டலாம். என் வெட்டு செம்பியாட்டு வெட்டலாம். சாம்பியோ தம்பி யாங்க தம்பி, யாராவது ஒரு தம்பி பள்ளிக்கூடம் படிக்கிற வரலாம். வா ஒடியா ஒடியா. இங்க வந்து என்றால் உலக தமிழருக்கு பூரா உன்னை தெரியுமாடா? வா ஒடியா தம்பி ஒடியா வர நீ வரா. இவன் அப்துல் கலாம் ஐயா வந்துட்டான் கேப்பான் என்று ப்ரிப்பேர் செய்து கொண்டிருக்கா. ஒண்ணு ஜவான் பாடு ரொம்ப இருக்குதா? மெதுவா தெரியவா? யானக்கரை எல்லாரும் அமைதியா இருங்க. உன்னை பத்திதான் கேள்வி. ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா என்னத்தை செஞ்சார்? அக்னி அவர் செஞ்சது பானிபுரி. அக்னி ஏவுகணை செஞ்சார். நீ என்ன செய்ய போற? அடுத்தவர்களுக்கு எலுமிச்சை செய்வான். நீ என்ன செய்ய போற?